வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் சிட்டுவோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு பேரில் அதுக்கப்புறம் சிட்டு வந்து நான் எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ஸ்னேகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிட்டுக்கு வந்து தேங்க்ஸும் சொல்கிறாங்க. விஷயத்தை உடனடியாக ஆன்ட்டி கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா நடந்த விஷயங்களை பற்றி வந்து சொல்கிறாங்க. கேட்ட மெகாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிற ஸ்னேகா, உண்மை தானே நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, ஆமாம் ஆண்டி உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை பற்றி ஒன்னொன்னுத்தையாக வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோமா, என்னை விட சந்தோஷப்படுறது இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பயங்கர சந்தோஷத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க மகா. தான் ஆண்டி சொல்கிறேன், சிட்டுவே வந்து தன்னோட வாயில் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. விஷயம் மட்டும் நடந்தாலே போதும், கண்டிப்பாக அவள் இனிமேல்ட்டு வீட்லேயே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னபூர்ணி அக்காவே அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக எல்லா சான்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது நடக்குமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் கேட்க, என்னம்மா ஸ்னேகா இதெல்லாம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் வேறு என்ன நடக்க போகுது? ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல அன்னபூர்ணி அக்கா, இதுக்கப்புறமா இது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த சிந்துவை முதல் வேலையாக வீட்டை விட்டு அவங்களே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே நமக்கு வேலையே இல்லைம்மா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கண்டிப்பாக சிவாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்ட ஸ்னேகாவும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்காங்க மகா. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பற்றி சிட்டு வந்து சொல்லணும் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, சிந்துக்கு கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து சிந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னால் தவிர்க்க முடியல, ஏன்னா எங்கள் அப்பா வந்து எமோஷனலாக வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க. அப்பாவோட ஆப்ரேஷன் செலவை பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நான் இருக்க சிந்து, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா உண்மைகளையும் வந்து நான் சொல்ல போகிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அழுதுகிட்டு. பரவாயில்ல சிட்டு, நீ எதுக்காக அழுதுட்டுருக்க, எல்லாம் வந்து உண்மை ஒரு நாள் வெளிவந்து தானே ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாரு உன்னோட வாழ்க்கையை தான் நீ பார்க்கணும், என்னை மன்னிச்சிடு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுவும் கேட்க, பரவாயில்ல எதுக்காக மன்னிப்புலாம் கேட்குற சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்கிட்ட பேசிட்டு ரொம்பவே கலங்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இனிமேல்ட்டு அந்த டாக்டரோட இருக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க. தருணத்தில் சிவாவை என்ன பண்ணுறாங்க பார்த்து பேசுகிறாங்க. சிந்து, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்க போகுது டாக்டரே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு சிந்து, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கேட்க, என்னதான் இருந்தாலும் நான் பொய் சொல்லி தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பாக உண்மை வந்து ஒரு நாள் வெளிப்படும்ல, அது கண்டிப்பாக நாளைக்கு வெளிவரப்போகுது டாக்டரே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சிந்து, எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கேட்க, ஸ்னேகா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் நான் வந்து உன்னை பொய்யான கல்யாணம் தான் வந்து பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படின்ற உண்மையும் வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்க போகுது டாக்டரே, நீ சந்தோஷமாக இரு, ஆனால் நான் தான் உன்னை விட்டு எப்படி இருக்க போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்ததான் மறுநாள் காலையில் எல்லாரும் வராங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி அவங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. எதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைக்கா, இவ்வளோ நாளாக வந்து மறைச்சி வைக்கப்பட்ட ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய போகுது, கேட்டு நீங்கள் அதிர்ச்சியாகாமல் இருந்தால் சரிதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படி என்ன உண்மை, அதனால் நான் என்ன அதிர்ச்சியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் கேட்க, பொறுத்திருந்து பார்க்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க. அப்புறமா உண்மையை சொல்கிறாங்களா சிந்து, இதனால் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்களா, அந்த சமயத்தில் சிவா வந்து காப்பாற்றுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க.